வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கலானது தொடர்ந்து நீடித்து வருவதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலச்சரிவு ஏற்பட்டு 5 நாட்களை கடந்துவிட்ட நிலையில் அதில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் தொடர்வதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை உடல்கள் மீட்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? இதுவரையும் எத்தனை உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது? அடையாளம் காணப்படாத உடல்களின் நிலை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரம். கௌதமி வணக்கம். அதாவது நிச்சயமாக இந்த கேரள மாநிலத்தை பொறுத்தவரை வயநாடு முண்டகை கிராமத்தில் ஏற்பட்ட அந்த கோர சம்பவமான நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவனுடைய உடல் என்பது இந்த மேப்பாடி பஞ்சமி நகரில் உள்ள தனியார் அரங்கில் அது சவக்கிடங்காக மாற்றி வைக்கப்பட்டு அந்த இறந்தவர்களின் உடல் என்பது தற்போது இங்குதான் வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முண்டக்கை பகுதியில் நடைபெற்ற அந்த மண் சரிவின் காரணமாக அங்கிருந்து அடித்து செல்லப்பட்டவர்கள் சாலியாற்றில் நேற்றைய தினம் சுமார் 17 நபர்கள் சாலியாற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்டுள்ள 17 நபர்களினுடைய அந்த உடல் என்பது இந்த பஞ்சமி நகரில் தான் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 6 தினங்களாக இந்த உடல் மீட்டெடுப்பு பணி என்பது ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் கூட அந்த உடல்களை எடுத்து குளிரூட்டப்பட்ட பெட்டியில் வைத்து வருகின்றனர் சுமார் 6 நாட்களாக. அந்த நிலையில் 6 நாட்களாக அந்த சவப்பெட்டியில் அந்த உடல்கள் வைக்கும் பொழுது மிகவும் அழுகிய நிலையிலும் அதே சமயத்தில் அங்கிருந்து மீட்டெடுக்கும் போதே அந்த உடல்கள் என்பது மிகவும் முகங்கள் சிதறடைந்த நிலையில்தான் இருந்தது. தொடர்ந்து அந்த உறவினர்கள் தங்களுடைய மகன்கள் அல்லது உறவினர்கள் யாரேனும் இறந்திருக்கலாம், அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற அந்த எண்ணத்தில் தொடர்ந்து அரங்குகளை நோக்கி வந்து வண்ணமே இருக்கின்றனர். குறிப்பாக இங்கு பார்க்கும் பொழுது உடல் என்பது மிகவும் அந்த அடையாளமே தெரியாத மாதிரி தான் இங்க இருக்கின்ற உடல்கள் எல்லாம் இருக்கின்றது. ஏனென்று குறிப்பிட்டால் தொடர்ந்து ஒரு உடல் என்பது தலை மற்றொரு புறமும் கால் கைகள் வெட்டப்பட்ட நிலையில் மற்றொரு புறமும் இருக்கின்றது. அதே சமயத்தில் 6 நாட்களாக இருக்கின்ற உடல்கள் மிகவும் அழுகிய நிலையிலும் இந்த பகுதியிலிருந்து அந்த துர்நாற்றம் என்பது வீச தொடங்கியுள்ளது. குறிப்பாக சுமார் ஒரு 140 நபர்களுடைய உடல் என்பது அடையாளம் காணப்பட்டு உறவினர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மித்த நபர்களுடைய அந்த உடல் என்பது மிகவும் அழுகிய நிலையிலும் முகங்கள் சிதைந்த நிலையிலும் காணப்பட்டு வருவதால் தொடர்ந்து அந்த உடல் அடையாளம் காண்பதில் மிகவும் சிரமம் சிக்கலும் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஆம்புலன்ஸ் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த உடலை கொண்டு வந்து இந்த சவக்கிடங்களை வைக்கும் பணியும் அதே சமயத்தில் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள் குறிப்பாக பீகார், ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து தொடர்ந்து அவர்களுடைய உறவினர்கள் இந்த சவக்கிடங்கை நோக்கி வந்த வண்ணமே இருக்கின்றனர். தன்னுடைய உறவினர்கள் யாரேனும் இங்கு இறந்து இருக்கலாம், இவர்களுடைய உடலை உடனடியாக நாங்கள் வாங்கி அதற்கான சடங்குகளை செய்து அவர்களை புதைக்க வேண்டும். அதே சமயத்தில் தொடர்ந்து தங்களுடைய உறவினர்கள் இங்கே இல்லை என்றால் அவர்கள் எங்கு சென்றிருப்பார்கள் அல்லது உடலாவது எங்களுக்கு கிடைக்குமா என்ற எண்ணத்தில் தான் தற்போது இந்த உறவினர்கள் இங்க கண்ணீர் மல்கவும் வேதனையுடையும் இங்க இந்த சவக்கிடங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து இது 6வது நாளாக இந்த உடல் அடையாளம் காண்பதில் மிகவும் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சிக்கல் என்பது நீடிக்குமா அல்லது உறவினர்கள் இந்த உடல்களை கண்டறிந்து உடல்களை வாங்கி செல்வார்களா என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. தொடர்ந்து உயிர் பலி எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் நீடித்துக் கொண்டே வருகின்றது. இந்த சவக்கிடங்கை பொறுத்தவரை சுமார் ஒரு 120 சவங்கள் வைக்கலாம். தொடர்ந்து குளிர்சாதன பெட்டிகள் நிறைந்த அரங்காக தான் இந்த அரங்கு இருக்கின்றது. தொடர்ந்து கைகள், கால்கள், தலைகள், உடல் பாகங்களை பொறுத்தவரை இந்த சவக்கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அடையாளம் காண முடியாத அந்த உடல்களை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் எவர்களே அரசு சார்பில் தகனம் செய்யும் ஏற்பாடும் தற்போது இந்த பகுதியில் மேப்பாடி பகுதியில் நடைபெற்று வருகிறது. அங்கு நிலவக்கூடிய சூழல் தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தீங்க. நன்றி தங்கமணி.